வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் அட் தமிழ். இன்றைக்கி நம்ம முன்னாடியில் டாப் 5 பெஸ்ட்டு மைலேஜ் ஃப்ரெண்ட்லி பைக்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் உங்களோட டே டு டே யூசேஜ் அண்ட் பெஸ்ட்டான ஒரு மைலேஜுக்காக ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பின் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுடியர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய லிவோ 110 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் நம்மளுடைய லிஸ்டிங்கில் 5th பிளேஸ்க்கு வந்ததுக்கான ரீசன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் இந்த டிசைன் அண்ட் ரோடு அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல டீசெண்டான ரேஞ்சிலையும் அட் த சேம் டைமில் மைலேஜ்லையும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இந்த வெஹிக்கிள் இருந்தது இருக்கும். ஆமாங்க. என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது 109.51 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு என்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.67 பிஹெச்பி அண்ட் 9.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 60 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிஜமாக இதை விடையும் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு என்ன எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளில் இன்னொரு விஷயம் என்ன பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா என்ஜினுடைய ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலையபிலிட்டின்றது இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. உடைய டோட்டல் வெயிட் 112 kg, சீட் ஹைட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு பேசிக் மாடல் 99,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,01,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரேடியான் 110 ஆமாங்க. இந்த ஒரு 110 சிசி செக்மெண்ட்டில் நல்ல மைலேஜ் ப்ளஸ் பெஸ்ட்டான ஒரு ஃபேமிலி பர்பஸுக்காக ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய ஆண்டோட ப்ரெசன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து அந்த ஒரு ஸ்லைட்லி எந்த ஒரு வெஹிக்கிளை பேஸ் பண்ணி டிசைன் பண்ண மாதிரி இருக்குன்றதை பார்த்தாலே தெரியும். ஆமாம், உங்களுக்கு அந்த ஒரு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர் தான் காப்பி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இதில் நல்ல ஒரு லாங்கரான சீட்டு, அதுக்கு இல்லாமல் உங்களுக்கு சீட் ஹைட் வந்து ரொம்பவே கம்மி, நல்ல லோயஸ்ட்டான சீட் ஹைட்டுன்றனால நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் பர்சனாக இருக்கிறப்போ கூட எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த ஒரு சீட்டிங்கிறதை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு என்ஜின் வைஸ் பொறுத்தலை 109.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு என்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தலைக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களா 8.08 பிஹெச்பியும் அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 62.5 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த வெஹிக்கிளுமே ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ நிச்சயமாக இதை விடையும் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் தரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு டுவெல் ட்ரம் பிரேக்ஸ் தான் எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 113 kg, சீட் ஹைட்டு இவ்வளோதான்ற மாதிரி அவங்க ஷோராக சொல்லலை. பட் ஆனால் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் லோயஸ்ட்டான சீட் ஹைட்டுன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. ஆண்ட் ப்ரைஸிங் வைஸ் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 85,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 99,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பிளாட்டினா 110. சொல்லப்போனால் இந்த ஒரு மைலேஜ் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள்ஸில் இந்த வெஹிக்கிள் வந்து ஒன் ஆஃப் த ஸ்பெஷல்னே சொல்லலாம். எப்படி நம்ம டிவிஎஸ் ரேடியன் வந்து அந்த ஒரு ஃபேமிலிக்கு ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு வெஹிக்கிளாக இருக்குதோ அதே மாதிரி இதுவும் ஃபேமிலிக்கு ஒரு ஆப்டான வெஹிக்கிள் ப்ளஸ் இன்னும் ஒரு சில அட்வான்டேஜஸும் கிடைக்குது. அந்த அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ரைடிங் எக்கனாமின்றது இந்த ஒரு வெஹிக்கிள் ரியலி ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பர் சாஃப்டான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்பும் நல்ல ஒரு லென்த்தியரான ஒரு சீட்டுன்றது இந்த ஒரு வெஹிக்கிளும் கிடைக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஓவரால் வெஹிக்கிளோடைய ரைடிங் ஸ்ட்ரக்சர்ன்றதும் நல்ல ஒரு நியூட்ரலாக கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் இருக்குன்றதுலையும் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு 115.45 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.48 பிஹெச்பியும் அண்ட் 9.81 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இல்லாமல் நீங்கள் முன்னாடியே கவனிச்சிருந்தால் தெரியும், இதில் வந்து உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் உள்ள ஒரு இன்ஜினு. இந்த ஒரு 110 சிசி செக்மெண்ட்லேயே 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஒரு இன்ஜின் தான். அது நிச்சயமாக நம்ம பஜாஜோடைய பிளாட்டினா 110 தான். ஆமாங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டாப் ஸ்பீடு வைஸ் பொறுத்தளவுக்கு
90 கிலோமீட்டர் பாரஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டர் இருக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் 70 கேம்பிள் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங்ஷியல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ்ன்றதும் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. உடைய டோட்டல் வெயிட் 119 கேஜி, சீட் 807 mm கிட்ட வரைக்கும் வருது. சீட் 8 மட்டும் ஸ்லைட்லி அதிகம். ஆன் ப்ரைஸிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 92,000 தான் வருதுன்றப்ப ரிலி ப்ரைஸிங்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிறதும் அகெயின் நம்ம பஜாஜோடைய ஒரு ப்ராடக்ட் தான் ஆமாங்க. நம்ம பஜாஜோடைய பிளாட்டினா 100 தான் ஆமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே அப்படியே சேம் 110 தான். இன்னும் அதை விட இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடான ஒரு லீனியரான ஒரு டோனில் கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது. ஆண்ட்ராய்ட் ப்ரெசன்ஸு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்குது. இன்ஜின் வைஸ் பொறுத்தவரைக்கும் 102cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.7 bhp ஆஃப் பவரும் அதுக்கடுத்து 8.34 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பர்ஸ் முடிது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 47 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துலையும் சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 117 kg. ரொம்ப லைட் வெயிட்டான மாடல் இந்த ஒரு வெஹிக்கிள். சீட் 8 வைஸ் பொறுத்தளவுக்கு 807 mm கிட்ட வரைக்கும் வருது. இந்த வெஹிக்கிளோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 87,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ் ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம், இந்த ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைலேஜ் தரக்கூடிய ஒரு பைக் வேணும்னு நினைக்கிறீங்க இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் காம்பேக்டான ஒரு டோனில் தான் இருக்கும். பட் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டீசெண்டாகவே இருக்கும்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து லெஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம் 109.7cc. சொல்லப்போனால் இது வந்து ஒரு 110cc வெஹிக்கிள். பட் என்ன தான் 110 இருந்தாலுமே மைலேஜில் இவங்க பெஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஆமாங்க 4 வால்வுக்கான இல்லை 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.08 bhp அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம் 8.34 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பர்ஸ் முடித்து. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 80 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 80 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான். டோட்டல் வெயிட் 112 kg, சீட் 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டிடுவாங்க. ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன் உங்களுக்கு பேசிக் மாடல் 79,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 81,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5 உங்களோட ஃபேவரட் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you later.